ஹலோ ஆக்கங்கட்ட கூவ மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். ஒரு தலைவர், ஒரு பெரிய கட்சி தலைவர்னு வச்சுக்கோங்களேன். அந்த தலைவரும் ரொம்ப வருஷமாக அப்படின்னு தான் கத்துறாரு, கோட்டா சீனிவாசராவ் மாதிரி. ஆனால் கத்தி கத்தி என்னத்துக்கு, கடைசியில் நம்ம ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வாங்க முடியாதுன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அவரும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் மைக்கை பிடிச்சி கத்திக்கிட்டு தான் இருக்கார், வர முடியல. ஆனால் இப்போ நேற்று காலில் வந்த நம்ம தளபதி விஜயனை எங்கே முதலமைச்சர் ஆயிடுவாரோ, எங்கே சீட்டை பிடிச்சிருவாரோ, மக்கள் கூட்டம் வர அதிகமாக போய்கிட்டு இருக்கு, நம்ம எப்படி கத்தலாம், இவரை எப்படி நம்ம கலாய்க்கலாம், நம்மளே கத்துவோமா அப்படின்னு சொல்லி நினைக்காரு. ஐயா அவர் தான் உங்களை பற்றி பேசவே மாட்டேக்கார, உங்களை போட்டியிலே சேர்க்க மாட்டேக்கார. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் தளபதி விஜயன்கிட்ட இப்படி பேசுகிறீங்க, அதுக்கு போய் சொல்கிறீங்க துண்டு சீட்டோடு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுதீங்க. உண்மைதாயா, எங்கள் தளபதி தலைவர் விஜய் அண்ணே துண்டு சீட்டோடு தான் பேசுகிறாரு. ஏன் தெரியுமா, அதை எழுதியிருக்கிறத பார்த்தா கூட கரெக்டாக பேசிடுவார். ஆனால் நீங்கள்லாம் துண்டு சீட்டு இல்லைன்னா இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளான்னைக்கு ஒரு பேச்சு மாற்றி மாற்றி பேசுகிறீங்களே, அதுக்கு எங்கள் தலைவர் துண்டு சீட்டு வச்சு பேசுகிறது எவ்வளவோ மேல். சரிங்களா? அதனால் அடுத்து நீங்கள் துண்டு சீட்டு வச்சு பேசுங்க, உங்களுக்கும் நல்லா வரும். சரிங்களா?